ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. வெல்கம் எம்ஜி, வெல்கம் கேகே. ஸோ ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, டேய் நாங்க தான்டா ஆக்சுவலி சாம்பியன்ஸ் டிராஃபி நடத்தணும், எங்களவே இந்த அடி அடிக்கிறீங்களேடான்ற மாதிரி பாகிஸ்தானை போட்டு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்படி சொல்றதுன்னா, இதுக்கு ஒரு நேத்தே நம்ம ஒரு பயங்கரமான இது வந்து உலகத்திலே நடக்காத மேட்ச் 4 அந்த மாதிரிலாம் சொல்றோம். பட் அவங்களுடைய எண்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஜிம்பாப்வே விசஸ் இந்தியா அளவுக்கு ஆயிடுது. ஒண்ணுமே இல்ல. ஐ திங்க் நம்ம பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி இந்த ப்ரிவியூக்கு முன்னாடி பேசும்போது கூட பாகிஸ்தான் வந்து பயங்கர டஃப் தருவாங்க அப்படின்னு பார்த்தா, லாஸ்டா நம்ம கூட ஆடின 7 மேட்சுமே அவங்க தோத்து வச்சிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு அப்படியே இந்த நான் வந்த உடனே இன்னைக்கு பாபர் ஆடதெல்லாம் பார்த்து இன்னைக்கு இருக்குடா சம்பவம். மிஸ்டர் கே வேற வந்து இன்னைக்கு பாபர் பயங்கரமா பண்ணுவாரு, ஷாகின் அப்ரிது பயங்கரமா பண்ணுவாரு. உடனே நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். தலைவன் ஆடினா இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க ரிஸ்வானும் சவுத் சைக்கிளும். நிஜமா சொல்ல டிவி உடச்சிட்டா கூட ஆகடா அப்படின்ற அளவுக்கு காண்டாயிடுச்சு. ஐயோ இது என்னது இது இது ஓடி நீ பாட்டு என்ன ஏதோ ஒரு 10 பால் 20 பால் விளையாடலாம். கிட்டத்தட்ட 11வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் 15 ரன் 20 ரன் அடிச்சு வச்சிருக்காங்க. அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க எங்க முக்குனாலையும் அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் சைடு. நம்ம சைடு பார்த்தா ஆஸ் யூஷுவல் கிங் வந்து எப்பவுமே அவரோட அரைவல் வந்து வேற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஸோ இந்த சீரீஸ்க்கு வந்து லாஸ்ட் 3 மேட்ச்ல ஐ திங்க் ஒரு 100 ஒரு 50 ஒரு 20 பிளஸ் 20 பிளஸ் 19 சம்திங் ஆடினாரு. ஸோ இஸ் பேக் அகேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஆடினதெல்லாம் ரொம்ப புளியண்டா இருந்துச்சு. பேசுவோம், நம்ம நிறைய பேசுவோம். ஸோ இன்னைக்கு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்ஜி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு? சரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா மேட்ச் என்ன இருந்துச்சுன்னு நம்மளால வாட்ச் பண்ண முடியலன்னா அந்த மாதிரி ஒரு கோலியோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ பாகிஸ்தான் டீமை பத்தி சொல்லணும்னா ரொம்ப போரா இருந்துச்சு அவங்க கிரிக்கெட் பாக்குறதுக்கு. இந்த லோக்கல் பிளேயரா லோக்கல் மேட்ச் மாதிரி இருந்துச்சு. எப்படின்னு சொல்றதுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணாங்களோ அதே தப்பு தான் இந்த மேட்ச்லயும் பண்றாங்க. ஃபீல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர போரா இருந்துச்சு. வர்ற கேட்சும் மேட்சுக்குள்ள வரதுக்குன்னா எல்லா வாய்ப்பும் வந்துட்டு கைவிட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒரு சின்ன அழகான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ரிஷான் கிட்டும் சவுத் சைக்கிள் கிட்ட இருந்துச்சு. பட் அங்கிருந்து மேட்ச் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போகாம பார்த்தா அங்கேயுமே ஒரு ஃபெயிலியர் தான் பார்த்தோம். அதே இந்தியா பக்கம் வந்தோம்னா ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ், கிளியர் பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் லைனப்ல. இப்போ ரோஹித் அவுட் ஆனதும் சரி, ஒரு சுமன் கில் அவுட் ஆனதும் சரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி பாலுக்கு தான் அவுட் ஆனது தவிர ரொம்ப சாதாரணமா அவுட் ஆயிட்டு போல. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரி தான் இருந்துச்சு. கோலியோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பழைய மாதிரி எப்படின்னா பெருசா 4-6 எல்லாம் அடிக்காம ரன் வந்துட்டே இருக்கும். ரன் வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துடலான்ற மாதிரி ஒரு டாக்டிஸ் இருக்கு அவர்கிட்ட. இன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. மொத்தமாவே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஒரு 7 4 தான் அடிச்சிருந்தாரு, ஒரு 6 கூட இல்ல. ஆனா செஞ்சுரி வந்துருச்சு. ஸோ அதுதான் அவரோட பலம், ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன். கில்லோட பேட்டிங் சரியான ஃப்ளோ, சரியான ஃபைனா இருக்காரு, பயங்கர டச்ல இருக்காரு. அவர் ஆடுறத பார்த்தா ஐபிஎல் இந்த வாட்டி எனக்கு கொடுத்துட்டு போகடான்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பேட்டிங்ல வந்து வச்சு செய்யறாருன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஃப்ளூயண்டா இருக்கு. இப்போ விராட் கோலி ஒரு பிரைம் இருக்கும். விராட் கோலி ஒரு பிரைம்ல இருப்பாரு. அதாவது விராட் கோலி ஒரு 2016 17 18 பீரியட் எல்லாம் வரும்போது விராட் கோலி வந்தா செஞ்சுரி வேணும் நமக்கு, அவ்வளவுதான். அதை தவிர்த்து நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். சோ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறாரு. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, இந்த பாகிஸ்தான் நம்ம என்னதான் பண்றதுன்ட்டு. ஆக்சுவலி பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்குள்ளவே 10 டீம் இருக்கு. பாபர் அசாம் ஒரு டீம், அவர் மட்டுமே ஒரு டீம், ஷாகின் அப்ரிது ஒரு டீம், அதுக்கப்புறம் ரிஸ்வான் வந்து ஒரு டீம். இவங்க எல்லாமே இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் இன் ஆஸ்திரேலியா கில்ஸ்பை, அவர் வந்து கோச்சா வந்தாரு. அவங்களுக்கு ஒரு 3 மேட்ச் சீரிஸ் இங்கிலாந்து ஆப்போசிட்டா நினைக்கிறேன். 3 மேட்ச் தான் கோச்சா இருந்தாரு, ஓடிட்டாரு. எப்பா இவனுங்களோட நம்மள சாமி ஒருத்தன் பேச்சும் கேட்கறதுல அந்த மாதிரிதான் இருந்துச்சு. வெரி 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 போர் கிரிக்கெட். நீங்க வந்து நீங்க ஏன்டா ஆடுறீங்க? தயவு செஞ்சு வீட்டுல கதவை சாத்தி போட்டுக்கோங்கடா. யாராவது ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் உள்ள வந்தா கூட ஏதாவது கொஞ்சம் டப்பு தருவாங்க. ரொம்ப நீங்க லாஸ்ட் மேட்ச் பாத்திருப்பீங்க, பங்களாதேஷ் ஆடினாங்க. நாமளே சொன்னோம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்துச்சுன்ட்டு. பட் லாஸ்ட் மேட்ச் நம்மளே பார்த்தோம். இப்போ வந்து அப்படின்னா பங்களாதேஷ் வந்து ஒரு பயங்கர டஃப் கொடுத்தாங்க. நம்மளே ஃபீல் பண்ணோம் இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ 45 46 ஓவருக்கு தான் 220. அது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு நீங்க ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி ஒரு டீம் எடுத்துட்டு வரீங்க, உள்ள வரீங்க அப்படின்னும் போது ஒரு காம்படிட்டிவ் கொடுக்கணும். நம்ம பங்களாதேஷ் லாஸ்ட் மேட்ச் பிரைஸ் பண்ணோம். இது என்னடான்னா, நீங்க வந்து இவர் சொன்னார் எம்ஜி வந்து ஒரு குட் பார்ட்னர்ஷிப், அது மாதிரி ஒரு ஒஸ்ட் பார்ட்னர்ஷிப் இல்லைன்றேன். நீ 100 ரன் பார்ட்னர்ஷிப் 160 பால் கடிச்சு வச்சுருக்கிற, எதுக்குன்ற நானு இல்ல. அப்புறம் இந்தியா பக்கம் நீ பாத்தீங்கன்னா நிறைய ரெக்கார்டு இருந்துச்சு. அதாவது ஒரு ஒன் டேல வந்து அதிக ஒரு ஃபார்மட்ல அதிக செஞ்சுரி கோலி பண்ணாரு.
நல்ல ஒரு சேசிங்கா இருந்துச்சு. பட் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 150 பால் வந்து டாட் பால் வச்சாங்க. ஒரு மேட்ச் முழுக்க கம்ப்ளீட் ஆகி இன்னைக்கு அதை தாண்டி 156 பால் வெறும் டாட் பால் மட்டும் போயிருக்காங்க. ஒரு ரன்னிங் பிட் இருந்து அந்த ரன்னே இல்ல. அடிச்சா போர் ஏதோ அதுதான் வருது அந்த அதுதான் மாதிரி சொல்ல தான் வரேன் இருக்கு. அதுதான் சொல்றேன். நீங்க டெஸ்ட் மேட்ச் ஆடல, அப்படியே டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு ரன்னிங் பிட்வீன் ஒரு ஓவருக்கு 4 ரன் தட்டுங்க, 3 ரன் தட்டுங்க, அப்பதான் வரும். நீங்க ஓவர் ஃபுல்லா சாப்பிட்டுருந்தா ரிஸ்வான் எல்லாம் ரொம்ப புவர் கிரிக்கெட் ஆடார். சவுத் சைக்கிள் ரிஸ்வான் எல்லாம் மேபி அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் குட்டா இருந்துச்சு, அதனால தான் 240 போச்சுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க அதை ஆடி யூஸ் இல்ல. இதுக்கு பருத்தி மட்டும் குடோன்லயே இருந்து நிக்கலான்ற கதை தான். அவங்க ஆட எப்படி இந்தியா வின் பண்ணிட்டு போறாங்க, அது எதுக்கு இப்படி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ கேகே, உங்களுடைய தாட்ஸ் இன்னைக்கு மேட்ச் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, என்ன மாதிரி நடந்துச்சு? நான் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான், நம்ம பாபர் வந்துட்டு மாசா கிளாஸ் ஆடுவார் இன்னைக்கு அப்படின்னு மாதிரி நினைச்சேன். ஆனா ஆட்டார் பயங்கரமா ஆரம்பிச்சு அப்படிதான் ஆரம்பிச்சாரு. சீரியஸாவே பயங்கரமா இருந்தாரு. நான் கூட நினைச்சேன் ஓகே நம்ம சொல்றதெல்லாம் நடக்குதுடா அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பார்த்தா ஹார்திக் பாண்டியா வந்துட்டு சாதாரணமா விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. அட லூசு பையனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப எனக்கு. போர் ஷாட் அது. அப்படிதான் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் ஃபைனலா இப்ப கோலி வந்துட்டு ஒரு 94 95 இருக்காரு. அப்ரூடி வந்துட்டு வைட் வைடா போட்டுக்கிறாரு. நம்ம சின்ன பசங்க கிட்ட ஏதோ நீ வந்து வைடு போடுறான் அவன் ரன் அடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஆல்ரெடி அவன் செத்துட்டான்டா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. நீங்க ஆல்ரெடி செத்துட்டீங்கடா, ஒயிட் போட்டு என்ன பண்ண போறீங்க? அதே மாதிரிதான் ஷாகின் அப்ரீதி வந்து முதல்ல ஒரு 2 ஓவர் வேற லெவல் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கடா நமக்கு பூஜை, நம்ம ஏதோ இன்னைக்கு வந்து பயங்கரமா ஆக போகுது அப்படின்னு தான் நினைச்சான். அவர் விக்கெட் எடுத்தாரு, ஆனா அதே அளவுக்கு ரன்னும் கொடுத்தாரு. அதான் சொல்றேன், அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஷாகின் அப்ரீதி ஒரு டீம் வச்சிருக்காரு, அவரே ஒரு டீம், பாபர் அஸம் ஒரு டீம், ரிஸ்வான் ஒரு டீம். அந்த டீமுக்குள்ளவே இப்ப 4 கேப்டன் 5 கேப்டன் இருக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆடலாம். அந்த மாதிரிதான் அவங்க வச்சிருக்கிற ஸ்ட்ரக்சரே இருக்கு. ஐ திங்க் இப்ப என்ன ஆகும்னா, நீங்க எப்படி அடுத்த மேட்ச் வந்து பங்களாதேஷ் கிட்ட மேபி வின் பண்ணுவாங்க. வின் பண்ணா கூட சான்சஸ் ரொம்ப லோ. ஏன்னா நியூசிலாந்து விசஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல மேபி நியூசிலாந்து தோத்தா ஒரு சான்சஸ் இருக்குமே தவிர நியூசிலாந்து ஐ திங்க் ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ரிஸ்வான் நீ கேப்டனுக்கு சரியில்லை, இருக்கு சவுத் சர்க்கிள் கேப்டனா இருக்கு. ஷாகின் நசீம் சாவை கேப்டனா இருக்கு. அடுத்து வகாப இவரு இருக்கிறாரு, யாரு ஹரிஷ் ராப் இருக்காரு. ஏன்னா அவங்க டீம்ல இன்னும் ஒரு 4-5 பேர் தான் கேப்டனா பண்ணல, மத்த எல்லாரும் பண்ணிட்டாங்க. கோச் யாரையாவது கூட்டினா போயிட்டு யாராவது ஒரு பழைய பிளேயரை கூட்டிட்டு வந்து போடு, அவள் தான் இனிமேல் பாரு எங்களை யாரும் அடிச்சிக்க முடியாது. நேத்து அந்த ஆள் சொல்றாரு அவங்க டீம் ஒரு கோச்சு, நாங்க சர்ப்ரைஸ் பண்றோம்னு சொல்லிட்டு சரியா சர்ப்ரைஸ் பண்ணாங்க இந்தியாவை. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்க்க முடியாது. சர்ப்ரைஸ் இந்தியா அப்படின்னாங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ்ன்னு சில பேர் எல்லாம் ரொம்ப மோசமா கமெண்ட் போட்டாங்க. அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது ஆக்சுவலி. அந்த சர்ப்ரைஸ பத்தி எல்லாம் சொன்னா அது கொஞ்சம் இதாயிடும். பட் அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. யோ என்னையா சர்ப்ரைஸ் பண்ற, பேட்டிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க எதுக்கு? இப்ப உங்களுக்கு வந்து பாபர் அஸம் ஓப்பனிங் இருக்கணும். அவரோட பொசிஷன் என்ன? நம்பர் 3. விராட் கோலி மாதிரி அவர் அவங்க டீம்ல ஒரு நம்பர் 3. அவரு அங்க ஆட விடுங்க, வேற ஒருத்தர் ஓப்பனர் எடுத்து வராங்க. இமாம் உல்லக்கு எந்த அவுட் ஆஃப் சிலபஸ் அவரு எப்படி ஒன்னவே ஆடல, இந்த ஃபார்மட் ஆடவே இல்ல லாஸ்ட் 2 இயர்ஸா. அதுதான் சொல்றேன், அவரை கூட்டு வந்து ரன் அவுட் ஆனா இருப்பாரு. அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. அந்த ரன் அவுட் ஓடி இருக்கவே கூடாது. கைக்கு மொத்தமா கிரிக்கெட்டே மறந்தா ஒரு டீம் எப்படி ஆடுவாங்களோ அந்த அளவுக்கு இல்ல. அந்த ரன் அவுட் சொன்ன பாரு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இம்சாம் உல்லாக் வந்துட்டு ஓடிஐல பழைய கேப்டன் இம்சாம் உல்லாக் இருக்காருல்ல, ஓடிஐல வந்துட்டு 46 டைம் என்னமோ ரன் அவுட் ஆயிருக்காராம். அதே பிளட்ல வந்த இவரு இம்சாம் உல்லாக் இவரு ஏதோ 6 டைம் ரன் அவுட் ஆறாராம். ஒருவேளை அவங்க ஜீன்லயே இருக்குமோ ரன் அவுட் ஆகுறது. நம்ம அந்த அளவுக்கு கூட போக தேவையில்ல. ஒரு சைடு உங்களுக்கு வந்து பயங்கரமா பாபர் அஸம் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஓகே பொறுமையா ஆடணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் டீம். நீங்க வந்து 2020 ஆடல, ஓடி ஆடுறீங்க, அந்த பொறுமையும் இல்ல. சரி இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, அடுத்தது சவுத் சர்க்கிள் அப்புறம் ரிஸ்வான் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீரியட், அவங்க வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆடாதுன்னு பார்த்தா சுத்தமா வந்து அப்படியே பிளாட் ஆயிட்டாங்க. ஏன்னா நீங்க என்னதான் அதுக்கப்புறம் அடிச்சா கூட ஸ்கோர் முன்ன போகாது. ஒரு விக்கெட் 2 விக்கெட் விழுந்தாலே முடிஞ்சிடும். ஸோ அதுதான் சொல்றேனே, நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, இது வந்து நம்ம ரொம்ப ஹராஸ் பண்றோம் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி இருந்தா கூட ஒரு சாம்பியன்ஸ் டிராபி மாதிரி ஒரு சீரீஸ்ல வந்துட்டு பாகிஸ்தான், ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு டைம் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. அவங்க தான் இப்ப நடப்பு சாம்பியன். அப்படி இருக்கிற ஒரு டீம் வந்து ஹோம் கண்ட்ரில ஹோஸ்டா இருக்கிறவங்க வந்து எப்படி பண்ணணும் பர்ஃபார்மன்ஸ்? அப்படி மிரளணும், நாம அந்த அளவுக்கு இருக்கணும். இது என்னடான்னா அதான் சொல்றேனே, 5 பேர் இல்லாத ஆஸ்திரேலியா கூட மிரள வைக்கிறானுங்க. இவங்க என்ன இவங்களுக்கு பிரச்சனைன்னே தெரியல. சுத்தமான ஒஸ்டான பேட்டிங். எனக்கு கேப்டன்சி ரொம்ப போராருன்னு நினைக்கிறேன். டாஸ் பண்றாங்க, பேட்டிங் எடுக்கறாங்க, என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி? யாருமே யார் பிச்சும் கேக்குறது இல்ல. அப்புறம் எங்க கேப்டன்சி நல்லா இருக்குது? என்ன ஸ்ட்ராட்டஜினே எனக்கு புரியல. எனக்கு
நான் உன்னுடைய முன்னாள் கேப்டன் நீ சொல்லிட்டா நான் எப்படி கேட்பான்? ஷாகின் அப்ரிதி கேப்டன், பாபர் அசாம் கேப்டன், கேப்டன். எல்லாரும் கேப்டன் ஏய் ஆயிடும். இல்ல சதாப் அத கான் ஒரு டீம்ல டீம்னு அவரு இருந்தா கேப்டன் ஆவாரு. அந்த கோஆர்டினேஷன் இருக்கணும். யாராச்சும் ஒருத்தர் இப்ப கேப்டன் வராங்கன்னா அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த டிசிஷன் எடுக்கிறதோ இல்ல ஏதாச்சும் அது பர்ஃபெக்ட்டா மூவ் பண்ணா மட்டும்தான் ரொம்ப ஒரு ரொம்ப டீமை நடத்த ஒரு முடியும். ஒரு ரிவால்வரி மேட்ச், ஒரு சண்டே மேட்ச் அப்படி இப்படின்னு நம்ம ரொம்ப பில்டப் எல்லாம் கொடுத்தோம். இது வந்து ஒரு ம். சாதாரணமா இந்தியா பி டீமுக்கும் ஒரு ஜிம்பாப்வே ஏ டீமுக்கும் நடந்த மாதிரி இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். நாசமா ஏன்னா இந்தியா வந்து நாட் அட் ஆல் ஸ்ட்ரகிள். ஒரு ஒரு ஆமா. ஒரு சின்ன விஷயத்துல கூட இந்தியா இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ட்ரகிள். மேபி அடுத்த மேட்ச் இந்தியா தோத்துச்சா நம்மள எல்லாரும் கலாய்ப்பாங்க, நீங்க வந்து ரொம்ப இது பண்ணீங்கன்ட்டு. பட் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜீரோ ஸ்ட்ரகிள். ஒரு இடத்துல கூட ஸ்ட்ரகிள் ஆகல. கோலி அசால்ட்டா சதாடிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. ரொம்ப ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. இல்ல, ஆமா. எனக்கு இந்த மேட்ச்ல வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிக்கணும். ஹர்திக் ராணா ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஹர்திக் சிங் நம்ம பேசிட்டு இருந்தோம், நிறைய பேசிட்டு இருந்தோம். பட் இந்த ஹர்திக் ராணா வந்து டெத் ஓவர் பாத்தீங்கன்னா பயங்கர எஃபெக்டிவா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 ரன் அவர் சேவ் பண்ணாரு. நல்லா நீட்டா பவுலிங் போட்டாரு. ரன் அடிக்க முடியல அவரால். குஸ்தியில இருந்தாரு. அவர் விக்கெட் எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 30 ரன் கண்டெயின் பண்ணாரு. பயங்கர எஃபெக்டிவா இருக்கு டெத் ஓவர்னு சொல்ல வரோம். ஆமா, இந்த ஸ்கோர் தான் பண்ணாரு. அதனாலதான் ம். அதனாலதான் அவங்க வந்து டீமை சேஞ்ச் பண்ணல. ஏன்னா குல்தீப் யாதவ் மேல கூட ரொம்ப பெரிய கன்சர்ன் இருந்துச்சு, வருண் சக்கரவர்த்தி கொண்டு வரலான்ட்டு. பட் இன்னைக்கு சூப்பரா போட்டாரு. ஐ திங்க் சூப்பரா முகமது ஷமி அந்த ரவீந்திர ராஜா 2 பேர் தான் ஐ திங்க் அபோவ் 5 அந்த ரெட் ரேட் இருந்துச்சு. ரன் ரேட்டிங். மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா மத்த எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு 4-3 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணாங்க. முகமது ஷமி நம்ம அக்செப்டபிள். அவருக்கு இன்னும் அந்த ரிதம் வரல. லாஸ்ட் மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்தாரு. பட் அவர் ரிதம் வரல. வந்தாருன்னா அவர் தெரியும் அவர் எந்த மாதிரி ஆடுவாருன்ட்டு. பட் ஓவராலா பார்க்கும்போது ஒரு எப்படி இது பிளாக் பஸ்டரா இல்லாட்டி கூட ஒரு கோலி கம்பேக், அதே மாதிரி இந்தியாவோட நீட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீட்டா போயிட்டு இருக்கு, எந்த ஒரு ஸ்மூத் பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு. மோரலஸ் நம்ம செமிஃபைனல் கன்ஃபார்ம், மோரலஸ் கன்ஃபார்ம் ஆயிட்டோம். ஏன்னா நியூசிலாந்து இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நியூசிலாந்து இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டா 2 டீம் பங்களாதேஷும் பாகிஸ்தான் வெளியே போயிடும். அதனால மோரலஸ் நம்ம வந்து சேஃப். ஏன்னா பங்களாதேஷ் இன்னும் 2 மேட்சும் ஜெயிக்க மாட்டது எனக்கு தெரியல. அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து அடுத்த மேட்ச் நமக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். மார்ச் 2 தான். ஸோ நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு நீட்டா வந்தாங்கன்னா இட்ஸ் ரோஹித் சர்மா ஒரு இன்ஜுரி வேற இருந்துச்சு. அதனால அந்த ஒரு 10 days வந்து 10 days இந்த 1 week வந்து கொஞ்சம் அவங்க ஒரு பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன்னா பர்ஃபெக்டா போயிட்டு இருக்குது. சில ஃபீல்டிங் ரொம்ப போரா இருக்கு நான் ஃபீல் பண்றேன். ஃபீல்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து நிறைய மிஸ்டேக் பண்றோம். கன்சன்ஸ் இருக்கு. ஆனா டீமா நேட்டா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு 6 பவுலர் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. யாருமே 10 ஓவர் போடுறதே இல்லை மோஸ்ட்லி. எல்லாரும் 8, 7 அந்த மாதிரி ஒரு கரெக்டா இருக்குது. அதான் நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பர். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் பாகிஸ்தான் ரொம்ப சேடா இருக்குது ஆக்சுவலி. என்ன மாதிரி ஒரு டீம், நடப்பு சாம்பியன் வந்து இப்படி ஆடுறது வந்து ஏத்துக்க முடியல. பட் டே டிசர்வ். ஏன்னா நீங்க வந்து அது மாதிரி நடந்ததுக்கு வந்து ஒரு காரணம் நான் சொல்லணும்னா சுப்மன் கில். ஏன்னா இப்ப ரோஹித் சர்மா அந்த பால் எப்படி போட்டாரு அப்படின்னு பாத்தீங்க, அன்பிளேபிள் பால் தான், பயங்கரமா விக்கெட் ஆனாரு. ஆனா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓவர்ல அவர் டேக் ஆன் பண்ணாரு. நீ விக்கெட் அவர் டேக் ஆன் பண்ணல, ஃபீல்டிங் மிஸ்டேக்ல 1-2 4 இருந்ததுன்னா அவருக்கு வந்து இதாயிருச்சு. அந்த மாதிரி தான் இல்ல கிளாஸ் ஆடினதான் மாஸ் ஆனாரு. அந்த ஷார்ட் நம்ம வந்து டெஸ்ட் மேட்ச்ல நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம் பாத்தீங்களா, அதாவது நிக்கவே மாட்டோம், இமீடியட்டா அவுட் ஆயிடுவாங்க. அதேதான் வந்து பாகிஸ்தான்காரங்க பண்றாங்க இப்போ. நம்ம டெஸ்ட் மேட்ச்ல பண்ணதான் ஓடியில பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு. நீங்க பாருங்க, உடனே ரிஸ்வான கேப்டன்ஸ் தூக்குறது இந்த கூத்தெல்லாம் இனிமேல் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சுது, அவங்க வெளியே போயிட்டாங்க. ஒரு ஹோஸ்ட் வந்து லீக்லயே வெளியே போறதெல்லாம் பெரிய பெரிய இன்சல்ட். அதுவும் பாகிஸ்தான்ல நடந்து போறதெல்லாம், அதுவும் நடப்பு சாம்பியன் ஹோஸ்ட் எவ்வளவு அவ்வளவு இருந்தும் வெளியே போறது வந்து ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஓகே, நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அதை பத்தி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் கமிங்.